ஓம் சாய்ராம். அன்புடைய சாயி சொந்தங்களே, பாபாவுடைய பந்தங்களே, உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே பார்த்து கொண்டிருக்கிற, பிரார்த்தனை செய்து கொள்ள வந்து கொண்டிருக்கிற சாயி சொந்தங்களே, இந்த கரோனா என்கின்ற புயல், கரோனா என்கின்ற சுனாமி, இந்த வடிவத்திலே கரோனா என்கின்ற ஒரு உயிர்கொல்லி நோயான இந்த வைரஸ் என்கின்ற வடிவிலே வந்திருக்கிறது. இதை எப்படி நாம் இதிலிருந்து மீள்வது, தப்பிப்பது என்று பார்த்தோமானால், அநேக விஷயங்களை நம்முடைய இந்திய மரபுப்படி, பண்டைய மரபுப்படி நாம் வாழ்ந்து கொண்டு வந்தோமானால் கண்டிப்பாக நாம் இதிலிருந்து மீண்டு வர முடியும். வழி கிடைக்கும், வழி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கான ஒரு நல்ல ஒரு மருந்தினை நம்முடைய கெழுதகு நண்பர் மருத்துவர் சொல்லியிருக்கிறார். அதாவது இது சித்த மருத்துவ அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மருத்துவம். இந்த மருத்துவத்தை, இந்த மருந்தை நாம் உட்கொண்டோமானால் கண்டிப்பாக நாம் இந்த நோயிலிருந்து விடுபட முடியும் என்று முழுமையாக நம்பி 100% இதில் பலன் கிடைக்கும் என்று அவர் சொல்லி வருகிறார். அவர் பெயர், நம்முடைய நண்பர் மருத்துவர் திரு தணிகாச்சலம் என்பது அவருடைய பெயர். இந்த மருந்தினுடைய எப்படி தயாரிப்பது என்று இந்த பதிவினுடைய பிற்பகுதியிலே நாம் காண்போம். அதற்கு முன்பாக நம்முடைய இந்திய மரபுப்படி என்னவெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் செய்திருந்தார்கள், எப்படியெல்லாம் செய்திருந்தால் அவர்கள் நலமோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கைகூப்பி வணக்கம் சொல்லியது நம்முடைய மரபு. கை கோர்த்து போவதில்லை, கைகூப்பி வணக்கம் சொல்லியது. அதனால் நன்றாக ஆரோக்கியமாக வாழ்ந்தது. அதைவிட மிகப்பெரிய மரியாதை என்பது உலகத்திலேயே இல்லை என்பதை அறிந்து கைகூப்பி, இரு கை கூப்பி வணக்கம் சொல்லி வந்தது. இரண்டாவதாக, வாசல் வாளி நீரில் கால் கழுவி பிறகு வீட்டுக்குள்ளே நுழைந்தது. எவ்வளவு சுத்தமாக இருக்க முடியுமோ கால்களுக்கு தன்னுடைய உடலை சுமந்து வெளியிலே நம்மை அழைத்து செல்லுகின்ற, உள்ளே அழைத்து வருகிற நம்முடைய கால்களுக்கு வணக்கம் சொல்லும் விதமாகவும், நன்றி சொல்லும் விதமாகவும், அதை சுத்தமாக வைத்துக்கொள்ளும் விதமாகவும் வாசலிலே வாளில் இருக்கிற நீரிலே கால்களை கழுவி கொண்டுதான் பிறகு வீட்டுக்குள் நுழைந்தது நம்முடைய மரபு. மஞ்சள் பூசி குளித்தது, அதை தெளித்தது, அதிலே விளையாடியது. இதுதான். இதைவிட பெரிய கிருமி நாசினி ஒன்று உலகத்திலே இருக்கிறதா என்று சொன்னால் எளிமையான, வலிமையான கிருமி நாசினியாக அது இருந்திருக்கிறது. நான்காவதாக, உணவிலே மிளகு, சுக்கு, மஞ்சள் சேர்த்து கொண்டது. ஐந்தாவதாக, வேப்பங்குச்சி உப்பு கொண்டு பல்லை துலக்கியது. ஆறாவதாக, மாட்டுச்சாணம் தெளித்து வாசலை பெருக்கியது. ஏழாவதாக, வருடம் ஒரு முறை வீட்டிற்கு வெள்ளை அடித்தது. எட்டாவதாக, மாலை நேரம் வீட்டிலே சாம்பிராணி ஏற்றி மூலிகை தூபப்பொடியை போட்டு புகை போட்டது. ஒன்பதாவதாக, எலுமிச்சம் பழம், காய்ந்த மிளகாய், படிகாரம், உத்திரச் சங்கு இவைகளை தலைவாசலிலே தொங்க விட்டது. பத்தாவதாக, பெரிய காரியம் மற்றும் நெரிசல் மிக்க இடங்களிலே இருந்து திரும்பியதும் உடைகளை கழற்றி வீட்டிற்கு வெளியே வைத்தது. பின்வாசல் வழியாக சென்று குளித்துவிட்டு வீட்டிற்குள்ளாக நுழைந்தது. 11, வெற்றிலை பாக்கு போட்டு பழக்கப்படுத்தி கொள்வது. 12, கஷாயம் குடிப்பது. 12, வெள்ளாவியிலே உடைகளை வெளுத்தது. இவை அனைத்துமே கிருமியை தடுப்பதும் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதும் சுத்தமாக வாழ்வது எப்படி என்று காட்டியது நம்முடைய முன்னோர்கள் செய்த மரபு.
இதை புரிந்து கொள்ளாமல் இன்று நடக்கின்ற பெரிய அழிவிலே நாமும் பங்கெடுத்து கொண்டு இருக்கிறோம். நீ புதைத்ததை நீயே எடுத்துவிடு, இல்லாவிட்டால் நீயே புதைக்கப்படுவாய் என்றது பழமொழி. அந்த பழமொழி நாம் இப்பொழுது எடுத்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய பழமொழியாக இருக்கிறது. நாம் கண்டிப்பாக பார்ப்போம். இப்பொழுது அந்த கரோனா நோயிலிருந்து விடுபட நம்முடைய மருத்துவர் சொல்லியிருக்கிற இந்த மருத்துவத்தை பார்ப்போம். நிலவேம்பு, வெள்ளருக்கு, கருங்காலி வேர்ப்பட்டை. நிலவேம்பு, வெள்ளருக்கு, கருங்காலி வேர்ப்பட்டை இதை சிறிதளவு எடுத்துக்கொண்டு அதை நன்றாக நசுக்கி காய்ச்சி நீரிலே விட்டு சுண்ட காய்ச்சி அந்த நீரை வடிகட்டி ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பூனாக நாம் குடித்து வந்தோமானால் இந்த நோய், மிகப்பெரிய கடுமையான உயிர்கொல்லி நோயிலிருந்து, அந்த கரோனா என்கின்ற வைரஸ் நோயிலிருந்து நாம் தப்பிக்க இயலும் என்று சொல்லுகிறது சித்த மருத்துவம். நாம் பார்ப்போம். மருந்தே உணவு, உணவே மருந்து என்று வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் கடைபிடித்த பழக்கமான உணவே மருந்து என்று நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், மருந்தையே உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை நாம் எண்ணத்தில் வைத்துக்கொண்டு இவைகளெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தோமானால் இப்படியான கிருமிகள், இப்படியல்ல எப்படியான கிருமிகளும் நம்மை நெருங்கவே நெருங்காது என்பதை உணர்ந்து செயல்படுவோம். சிந்தித்து சீர்தூக்கி செயல்படுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். சாயப்பாவினுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக சாயப்பா சொன்னபடி இந்த மாபெரும் மரபிலே இருந்து வந்த நாம் அந்த மரபை கண்டிப்பாக தவிர்க்காமல் அதை எடுத்துக்கொண்டு அதை சீர்தூக்கி பார்த்து அதை கையாண்டு நல்ல நடை போடுவோம் என்று நம்பி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு சாய்ராம்ஜி. ஜெய் சாய்ராம்.